பரந்தூர் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கைவிடுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பரந்தூர் விமானத்தை இந்த சுற்றி ஒரு இடத்துல நம்ம வாங்க போகிறோன்னொன்னே இவர்களே தான் கொண்டு வர்றவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிடுவாங்க. இன்னொரு இது நான் சொல்கிறேன், நான் G2 மாப்பிள்ளைக்காகத்தான் பரந்தூர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அதை வந்து திமுக அரசு வந்த உடனே பண்ணி அதுக்கு பின்னாடி அந்த நோக்கத்துக்கு அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு பின்னாடி இதனால தமிழ்நாடு 10 வருஷம் பின்னாடி போயிடும். எப்படி பின்னாடி போயிடும் நான் கேட்கிறேன். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இல்லையா? அங்க போனா பரவாயில்ல, ஸ்ரீ சிட்டில சென்னை மக்களுக்கு தேவையான விமான நிலையத்தை நாங்க உண்டாக்கி தர்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறாரு. ஸ்ரீ சிட்டின்றது உருவாகிறதுக்கு காரணமே திமுக தான். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தரோட எலும்பு உடைஞ்சு போச்சு, முதுகு எலும்பு ரொம்ப பக்கத்துல வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் மலையாளி கிடையாது, நான் தெலுங்கன் கிடையாது, நான் கன்னடன் கிடையாது, நான் ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அழுத்த நிறுத்தமாக அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் என் பார்வையில் அவர் அழுத்தம் திருத்தமாலாம் சொல்லலை. இவங்கெல்லாம் நாக்க பிடுங்கிட்டு கேட்குற மாதிரி வந்து நேரடியாகவே கேட்கணும். ஆனால் விஜய் அவர்கள் கருணாநிதின்னு சொல்லிட்டாரு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், கலைஞர் தான் பதிவு செய்யணும். நாங்கள்லாம் துரோகி கருணாநிதின்ற அளவில் தான் பேசுவோம். தமிழ்நாட்டில் நம்மளோட கை இருக்கணும் அப்படின்றத ஒட்டுமொத்த அகில உலக தெலுங்கு சம்மேளனமே கூடி முடிவு பண்ணும். என்னமோ அவங்க மாநிலத்தில் நாளைக்கு என்ன நடக்கணுன்ற மாதிரி வைத்திஸ் கொலவெறின்னு நீ பாட்டு படிச்சிருக்கிற. தமிழ் இயக்குனர்கள் வந்து 2-3 பேர் வந்து ஏதோ பிரச்சனை, சமூக பிரச்சனை சார்ந்து ஒன்றை வந்து படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து நீயும் வந்து முதல்வர் ஆகணும், நீ ஏதாவது சொல்லணும், அதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? ஏன்டா எங்களுக்கு தலையெழுத்தா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர், தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு அதியமான் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பரந்தூர் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கைவிடுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இது பல்வேறு விவாதங்களை உண்டாக்கி இருக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு உள்ள திமுகவினர் பேசும் பொழுது என்ன மாற்று திட்டம் வச்சிருக்கிறீங்க, இதை கைவிடுறதுனால தமிழ்நாடு 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடும், இப்படி பல்வேறு காரணங்களை அடுக்கடுக்காக சொல்றாங்க. அந்த விவாதம் அப்படியே போய் G2 மாப்பிள்ளைக்காகத்தான் பரந்தூர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தாவேகா தரப்பினர் விமர்சிக்க, பதிலுக்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது உங்கள் லாட்ரி மாப்பிள்ளைக்காக நீங்கள் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மோதல் வந்து அப்படி வந்து நிற்குது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சார்? திமுக ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா முதல்ல அதுக்கு மக்கள் என்ன பலன் அடைவார்கள் என்பதை விட தங்கள் குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும்ன்றது தான் அந்த திட்டத்தோட, அந்த திட்டம் தயாரிக்கிறதுக்கான நோக்கமாகவே இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இப்போ கிளாம்பாக்கத்தில் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனது அதிமுக அரசு திட்டமிட்டுச்சு. அதை வந்து திமுக அரசு வந்த உடனே பண்ணி பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வளைவெல்லாம் கட்டி வைக்க வேண்டியது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா பேரில் அங்கே வந்து சென்னை, தமிழ்நாட்டுக்கே தலைநகர் சென்னை, அந்த சென்னையில் முக்கியமான பேருந்து நிலையத்துக்கு எங்கள் அப்பா பேர் இருக்கணும், அந்த கருணாநிதி வளைவு, கருணாநிதி பேருந்து நிலையம்னு இருக்கணுன்றதுக்காக அதை ரொம்ப வந்து ஆர்வத்தோடு கட்டினாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து அதில் ஒரு அமௌண்ட் அடிக்கிறது ரெண்டாவது. நான் அதுக்கு பின்னாடி அந்த நோக்கத்துக்கு அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு பின்னாடி இவங்க அப்பா பேரை நிலைநாட்டுறது. சரிங்களா? இது போல் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே வந்து இப்போ பரந்தூர் விமான நிலையம் வருதுன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து விமான நிலையத்தை ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் நான் ஒரு மனை பிரிவு நாங்கள் வந்து ஒரு 2007 போட்டிருந்தோம். அதில் கொஞ்சம் வந்து மனைகள் வந்து விற்கிறதுக்கு இருந்துச்சு. நான் வந்து ஒரு வேலை பேசி நான் வந்துட்டு விற்றா போதுன்ற அளவில் கொடுத்துட்டு ஒரு 4 மாதம், ஒரு 6 மாதம் கழித்து போய் பார்க்குறேன்,
அங்கே வந்து திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டைக்கு பெரிய சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, அதை தெரிஞ்சவர், இந்த சாலை வரப்போகுதுன்னு தெரிஞ்சவர் வந்து என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க யாராக இருப்பாங்க, அந்த அரசியல் மட்டத்தில் தொடர்பில் இருக்கவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆனால் அந்த இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க. புரியுதா? இந்த இடத்துல வந்து நம்ம பரந்தூர் விமானத்தை இந்த சுற்றி இடத்துல நம்ம வாங்க போகிறோன்னொன்னே இவர்களே தான் கொண்டு வர்றவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிடுவாங்க. இன்னொரு இது நான் சொல்கிறேன், இது நடந்த விஷயம். ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணா வாட்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஆந்திராவிலேருந்து வருது. நான் சொல்கிறது வந்து திருவள்ளூர் பக்கத்தில் வந்து தண்ணீர் குளம், இன்னும் பல்வேறு கிராமங்கள் அந்த பூண்டியிலேருந்து வருது. சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு 250, அதாவது வந்து சென்ட்டே 250 ரூபா 500 ரூபா அப்படி போய்கிட்டு இருந்துச்சான். சரிங்களா? அப்படி போய்கிட்டு இருக்க கட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுது, வந்துச்சுன்னா வந்துட்டு அரசுக்கு இந்த நிலம் தேவை. அப்போ இந்த நிலம் தேவைன்னா நிலத்தை எடுப்பாங்க இல்லையா, நிலத்தை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அது எந்த பாதையில் வருதுன்றது வரைக்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் இருக்கிறதெல்லாம் போய் கம்மியாக வாங்கிடுறாங்க. இப்போ இதை தான் வந்து சட்டசபையில் இன்னைக்கு விவாதமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகா அமைச்சர் பேசும்போது G² மாப்பிள்ளைக்காக இவங்க வாங்கியிருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு குதிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு உள்நோக்கத்தோட வந்து பின்னாடி நம்ம ஒரு பெரிய பலன் அடைவதற்காக அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் பதிலுக்கு தங்கம் தென்னரசு பேசும்போது நீங்க G² மாப்பிள்ளைன்னு பேசுனீங்கன்னா நான் லாட்டரி மருமகனுக்காக நீங்க கைவிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன்னு கேட்கிறாருல, அவர் கேள்வியில நியாயம் இல்லையா? இதுல என்ன, இவர் லாட்டரி மருமகன்றதும் உண்மை, இவர் G² வந்துட்டு ஒரு ரெண்டுமே உண்மை. என்ன, அந்த G² நிறுவனம் இந்த திமுக ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு தான் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு எங்கும் வந்து அவங்க மனைப்பிரிவுகளை இட்டு கோடான கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்புலமாக இருக்கிறது இவங்களோட திமுகவோட அரசியல். அவர் லாட்ரி மருமகன்றது வந்து அவங்க மாமா வந்து மார்ட்டின், அவர் சம்பாரிச்ச சொத்து, சம்பாரிச்ச சொத்துல அந்த வீட்டுக்கு ஒரு மருமகனா போயிட்டாரு. சரிங்களா? இவர் வந்து இந்த மாதிரி வந்து ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவர் எங்கேயாவது ஒரு இன்னைக்கு வரைக்கும் 1 லட்சம் லேஅவுட் போட்டிருப்பாங்க இந்த G² நிறுவனம். நான் பதிலுக்கு அவங்களும் கேட்பாங்கல்ல, அவங்க நேர்மையா ஒரு தொழில் செய்யறாங்க, அதுல சம்பாதிக்கிறாங்க, அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்கல்ல. என்ன நேர்மையா சம்பாதிக்கிறது? எல்லாருமே வந்து G² மாதிரி ஆயிட முடியுமா? எல்லாருமே வந்து தினம் ஒரு 4 பக்கத்துல வந்து விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு பெரிய நிறுவனமா மாறிட முடியுமா? ஒரு ஆட்சி அதிகாரம்னு இருக்கும்போது வந்துட்டு ஒரு இடத்த வாங்குறீங்க, நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து இங்க ஒரு 200 அடி சாலை போட போறோன்றது உங்களுக்கு முதல்ல தெரியுது. நீங்க போயிட்டு அது யாருக்குமே தெரியாது, அது ஒரு இந்த சாலை பணி ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியும் மக்களுக்கு. யாருக்குமே தெரியாம இருக்கும்போது வந்துட்டு ஒரு வழி இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் போய் சேர்த்து நீங்க வாங்கிடுறீங்க. வாங்கும்போது சென்ட் 5000 ரூபா 10,000 கூட வாங்குவீங்க. இல்லை அந்த இடத்துல வந்து வெளியில ஒரு 10 லட்சம் போகுதுன்னா நீங்க 1 லட்சத்துக்கு கூட வாங்குவீங்க. அப்புறமா வந்துட்டு இந்த அரசை வச்சு இந்த சாலையை போட்டுருவீங்க. போட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க வந்து ஒரு சதுரடி 1000 ரூபான்னு விற்பீங்க. இதே இது வந்து ஏற்கனவே வந்துட்டு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்மியாவும் அவங்க லேண்டை வாங்க முடியாது. யார், இந்த வேற லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் கம்மியாவும் லேண்டை வாங்க முடியாது. அப்புறமா வந்துட்டு லேஅவுட்டுக்கான அனுமதி எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அரசு இருக்கிறதுனால. அரசை ஒரு கையில வச்சுக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க. ஒரு ஒப்புதல் வாங்கணும், செய்யணும், எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். ஒரு முதலீடை வந்து ஒரு கோடி, ஒரு உதாரணமா சொல்ற ஒரு 5 கோடியை போடுறோம், போட்டுட்டு ஒரு 6 மாசத்திலேயே நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா நம்ம பெரிய லாபத்தை சம்பாரிச்சுட்டு வெளியே வந்துடலாம். சரிங்களா? இங்க வந்து நீங்க வந்து இந்த அப்ரூவல் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு கடைசியில வந்து வட்டி கிட்டி எல்லாம் கணக்கு பார்த்து ஒரு சொற்ப லாபத்தை எடுத்துட்டு வர்றீங்கன்னா நீங்க வந்து ஜெயிப்பீங்களா? இவர் ஜெயிப்பாரா? அதனால வந்து இது G² வந்து பண்ணது வந்து நியாயமான பிசினஸ்ன்னு சொல்லவே முடியாது.
அதுக்காக வேண்டிய லாட்ரிக்கு நான் சப்போர்ட் பண்ணல. லாட்ரியை பண்ணது வந்து அவங்க மாமா, இவர் வந்து மருமகனா அந்த குடும்பத்துக்கு போயிருக்கிறாரு. இவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள், இவர் என்னென்ன பண்ணிருக்கிறாருன்னு இவரை பத்தி தனிப்பட்ட முறையில சொன்னா அது ஆரோக்கியமானதா இருக்கும். லாட்ரி மருமகன்னா இல்ல அந்த G2 மாப்பிள்ளன்னு சொல்றவர் அவர் நேரடி அரசியல கிடையாது, அவரையும் இவங்க இழுக்கணும். என்ன நேரடியோ உள்ளடியோ வெளியோ நீ பண்றியா இல்லையா, அதை வச்சு நீ பிசினஸ் பண்றியா இல்லையா? அவர் எங்க நேரடி அரசியல் இல்ல? முக்கியமான இடத்துக்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து கைது செய்யும் போது பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்துருந்தாரு. அரசியல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா திமுகவும் இருக்கிற முக்கியமான அதுக்கு அத்தனைக்கும் வந்து தலையிடுறாரு. அரசியல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்படி சொல்லவே முடியாது. அதே போல இப்ப TRP ராஜா என்ன சொல்றாங்க, நாங்க இந்த இடத்த பார்த்து தேர்வு செஞ்சோம். வடசென்னை பக்கம் தொழில் நிறுவனங்கள் இருக்கு, தென் சென்னை பக்கம் கல்பாக்கம் மணல் மண் நிலையம் இருக்கு, இப்படி எல்லா இதையும் பார்த்து தான் நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். 90% இடத்த கையகப்படுத்தியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தாவேகா தரப்பினர் 40% தான் கையகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுல எது உண்மை சார்? நான் கேட்குறேன், நீங்க 90% கூட கையகப்படுத்துங்க. அவர் பிடிக்கலன்ட்டு வந்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, இங்க வர்றது பிடிக்கலன்றாங்க. இது வந்து மக்கள் விரோத, அதாவது மக்களுக்கு என்ன செய்யணுன்ற அரசு. மக்களுக்கு எது பிடிக்கலையோ என்ன அது 100% பண்ணியிருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஒரு அரசோட எதேச்சிக்கார போக்கோட வந்துட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுத்தும் போது அது மக்கள் எழுந்து போராடினாங்க. அந்த மக்கள் போராட்டத்தையும் ஒடுக்கி நசுக்கி உங்களோட திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டீங்க. இப்போ அரசு இயந்திரம் வேற ஒருத்தர் கையில போயிடுச்சு. அவர் வந்து மக்களுக்காக சிந்திக்கிறவரா இருக்கிறாரு. அதனால வேண்டான்னு முடிவு எடுத்தாச்சு. இப்போ நான் கேட்கிறேன், இதனால தமிழ்நாடு 10 வருஷம் பின்னாடி போயிடும். எப்படி பின்னாடி போயிடும்? தொழில் நிறுவனங்கள் வராது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்தாதான் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் கேட்கிறேன், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இல்லையா? தினம் வந்துட்டு 5000 தொழிலதிபர்கள் வந்து இறங்கிட்டு டிராபிக் ஜாம் ஆகுதா? இங்க 5000 தொழிலதிபர்கள் வந்து இறங்கும்போது ஐயோ விமானம் இல்லை, விமான நிலையம் இல்லைன்றதுக்காக ஒருத்தன் ஓடிடுவானா? நான் கேட்குறேன், ஒருத்தன் இந்தியாவில் தொழில் தொடங்கணும்னு வர்றான். டெல்லியில் அருமையான ஏர்போர்ட் இருக்கு, என்ன டெல்லியில் தொடங்கிட வேண்டியதானே? அவன் ஏன் வந்து சென்னையில் வந்து வரணும்? அவன் ஏன் ஆந்திராவுக்கு போகணும்? இல்லை, அவங்க அதை தான் சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகா. இல்லை நம்ம ஒன்றை பற்றி பேசுவோம். நான் கேட்குறேன், ஒரு இந்தியாவில் தொழில் தொடங்கணும், இந்தியாவில் ஏர்போர்ட் தான் வந்து முக்கியம்னு எடுத்துக்காம அதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வருவாங்க. தொழில் தொடங்க ஒரு முதலாளி அங்கேருந்து வர்றாரு, அவர் வர்றது வந்து ஒரு தடவை வருவார், இல்லைன்னா 10 தடவை வருவார். தினம் வந்து அவர் போய்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஒரு நிர்வாகம் செட்டப்பு வீடியோ. சாதாரணமாக வந்துட்டு இங்கே ஒரு பிரியாணி கடை நடத்துகிறவனே வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் டிவியில் பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? டெய்லி தினம் அவங்க ஃப்ளைட் பிடிச்சி வரப்போறாரா? அரசு இப்போ ஒருத்தர் கையில் இருக்கு, அவர் என்ன முடிவு எடுப்பாரோ அது அவர் பண்ணுவார். இப்போ ஏர்போர்ட் வந்து எனக்கு வேணும்ன்ட்டு எவனா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கானா? இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து ஏர்போர்ட் இல்லைன்றதுக்காக, பரந்தூர் விமான நிலையம் இல்லைன்றதுக்காக நான் பறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றானா? கிடையவே கிடையாது. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஏர்போர்ட் தேவை. அந்த தேவை வந்து ஒன்று இல்லவே இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட்டாக தேவை. அதை வந்து அவங்க உருவாக்குவாங்க. அதை வந்து இது ஒரு பெரிய நாட்டுக்கே முக்கியமான பிரச்சனை எடுக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, இவங்க தொடர்ந்து பேசும்போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுதுன்றது வந்து இவங்க ஆட்சியில போச்சு. புரியுதா? இவங்க ஆட்சியில கூகுள் போச்சு, இன்னும் பெரிய ஒரு ஷூ கம்பெனிகள்லாம் போச்சு, இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் போச்சு. என்ன போனதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ லஞ்சம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள்லாம் வந்து தலைமையில வச்சதுனால ஐயோ சாமி துண்டக்கான்னு துணியை கண்ணு ஓடிட்டாங்க. இப்போ விஜய் ஆட்சி வந்த பிறகு வந்து முதல்ல வந்து ஒரு நேர்மையான அரசு இருக்கணுங்க. இப்போ நம்ம முதலீடு போடுறோம்னா ஒரு பொருள் உற்பத்தி தயாரிக்கிறதுக்கு வந்து அதோட ஒரு தொலைக்காட்சியே தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிப்பு செலவு 15,000. என்ன அது சந்தைக்கு வரும்போது வந்து இந்த வரி எல்லாம் போட்டுட்டு ஒரு 18,000 ரூபாய்க்கு சந்தைக்கு போகுது, இல்லை 20,000 ரூபாய்க்கு போகுது. 15,000 வந்து உற்பத்தி செலவு, ஒரு 3,000 லாபம்.
2000 ரூபா வந்து உங்களுக்கு வரி எல்லாம் சேர்த்து சந்தைப்படுத்தப்படும் போது வந்து அது அந்த பொருள் வந்து 20,000க்கு போகுது. இப்போ நீ போயிட்டு எனக்கு நீ தயாரிக்கிறதுல வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிக்குமே நீ வந்து எனக்கு 1000 ரூபா கொடுத்துடணும்னு ஏற்கனவே நீ ஒப்பந்தம் போட்டிருந்தேன்னா அந்த 1000 ரூபாய் யார் தலையில கட்டப்படும்? என்ன இப்படி இப்போ இன்னொரு மாநிலத்துல இந்த இன்னொரு 1000 ரூபாய் வந்து கட்ட வேண்டியதே இல்லை, ஊழல் இல்லை, அங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது வந்துட்டு அவன் வந்து 19,000த்திலே வந்து அவன் கொடுக்க முடியுன்ற நிலைமையில மக்களுக்கு வந்து ஒரு தரமான பொருளை ஓரளவுக்கு விலை நியாயமான விலையில கொடுத்தா இவரோட பொருளை வாங்குவாங்களா அவரோட பொருளை வாங்குவாங்களா? அப்ப இந்த இதை கருத்துல கொண்டு என்ன பண்ணுவான், எனக்கு இந்த மாநிலத்துல போய் நின்று நான் இதை தயாரிச்சேன்னா எனக்கு வந்து இவ்வளவுதான் செலவாகும், இந்த மாநிலத்துல போய் இந்த ஊழல் மலிந்த திமுக ஆட்சியில் இருக்க ஊழல் மலிந்த மாநிலத்துல போய் நான் பண்ணேன்னா இன்னைக்கு இவ்வளவு செலவாகும், அதை நான் சந்தைப்படுத்த முடியாது, அதனால உனக்கு ஒரு குட் பை உங்க தாத்தனுக்கு ஒரு குட் பைன்னு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா இதே நீங்க சொல்ற கருத்தை ஒட்டி சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நரலோகேஷ் பேசும்போது என்ன சொல்றாரு, அங்க போனா பரவாயில்ல, ஸ்ரீ சிட்டியில சென்னை மக்களுக்கு தேவையான விமான நிலையத்தை நாங்க உண்டாக்கி தர்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறாரு. அது வந்து அவருக்கு வாய் கொழுப்பு. இவர் வந்து ஸ்ரீ சிட்டின்றது உருவாகிறதுக்கு காரணமே திமுக தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த ஸ்ரீ சிட்டின்றது அவங்க உருவாக்கிக்கிட்டதுக்கு காரணம் நல்லா இந்த மாநிலத்துல ஒரு சரியான ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் இருந்திருந்தால் ஸ்ரீ சிட்டின்ற பகுதி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டோட இருந்திருக்கும். ஏன்னா சித்தூர் மாவட்டம் இந்த எல்லையை ஒட்டிய பகுதியில் இருக்கவங்கெல்லாம் ஆந்திரா வந்து 2ஆ பிரியுது இல்லையா, தெலுங்கானா ஆந்திரான்னு பிரியும் போது அவர்கள் தீர்மானம் போட்டாங்க, நாங்க வந்து ஏற்கனவே மொழிவாரி மாநிலம் பிரியும் போது நாங்க இங்க போக வேண்டியவங்க, தமிழ்நாட்டோட சேர வேண்டியவங்க, எங்களை வந்து வலுக்கட்டாயமா இங்க வச்சுக்கிட்டீங்க, இப்போ வந்து உங்க ஒரே மொழி பேசுறவங்களே நீங்க 2ஆ பிரிஞ்சுக்கிறீங்க, நாங்க தாய்மொழியை தமிழா கொண்ட நாங்கள் வந்து எங்க மாநிலத்தோட போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி தீர்மானம்லாம் போட்டாங்க. ஆனா வந்து அதை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு 2015 அந்த காலகட்டம் நினைக்கிறேன், தூக்குறதுக்கு இங்க அரசியல் ஆட்சியாளர்கள் இல்லை. அதனால வந்துட்டு என்னாச்சுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பக்கத்துல வந்து ஹார்பர் வேணும், புரியுதா? ஆந்திரால இருந்து ஒரு சாலை 200 அடி சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்துல அந்த சாலை வந்து இன்னும் வந்து முழுமை அடையலை. அதான் ஆனா வந்து அந்த வழித்தடத்தை வந்து நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா அது நேராக இதுக்கு போகுது, சென்னை ஹார்பருக்கு போகுது. அது தப்பு கிடையாது, ஒரு பொருளை வந்து அவங்களும் தயாரிச்சு ஏத்தட்டும் இறக்கட்டும், சரிங்களா? ஆனா நம்ம மாநிலத்தை வந்து அவங்களோட வளமைக்கு அதாவது அவங்க வளப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த வளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி நல்ல வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அள்ளி தார வார்த்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க உள்ளவங்கள ஓட்டாண்டி ஆக்கி அங்க வேலைக்கு அனுப்புறவங்க மாத்தி விட்டுருக்காங்க. இப்போ ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஒசூருக்கு மீண்டும் இன்னொரு விமான நிலையம் வருவதை பற்றி பேசணும், விஜய் அவர்கள் பேசணும். அவரும் ஒரு தாவிக எம்எல்ஏ, அவரும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறார் இல்லையா, நமக்கு ஒரு விமான நிலையம் வேணும் அப்படின்னு. நான் சொல்றேன், நான் விமான நிலையம் வேணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. என்ன அந்த வேணுன்றதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீ உங்களோட தனிப்பட்ட லாப நட்ட கணக்குகள்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு போய் போறீங்க. என்ன வெளிப்படையாவே கேட்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் KN இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஏவா வேலு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, TRV ராஜா, இப்படி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து வரணும்னு சொல்றாங்க. அப்படி கேட்கறதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல நியாயம் இல்லாம இல்லை, அது நியாயம் இல்லாம இல்லை. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்ட்டு தான் அலறாங்க. இந்த கட்சி வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி கிடையாது. அதாவது இந்த அநியாயமா வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் செத்துட்டா கூட நமக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன பதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாழ்ந்த திமுக தலைவரை கொண்ட கட்சி அது. என்ன அங்க காவிரியை விட்டு கொடுத்துட்டா வந்து 100 ஏக்கர் என்னமோ தோட்டத்தை எழுதி கொடுத்தாங்களாம். 100 ஏக்கரா எவ்வளோ 200 ஏக்கரா தெரியல, திராட்சை தோட்டத்தை 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டதுக்காக, சரிங்களா? எல்லா உரிமையும் காவு கொடுக்கிற ஒரு கட்சி திமுக.
அது வந்து ஐயோ நாங்க நாட்டு வளர்ச்சி தடுக்கப்படுதேன்னு கேட்கறது சொல்றது வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்குரியதா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கர்நாடகாவில் காவேரி சிக்கல் சொல்லியிருந்தீங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு 3 தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அது குறித்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு. அதில் அந்த 3 தமிழர்களும் மிக அருகாமையில் வச்சு இது பண்ணிக்கிறாங்க. இப்படி பல்வேறு செய்திகள் சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? அதாவது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட எலும்பு உடைஞ்சு போச்சு, முதுகு எலும்பு ரொம்ப பக்கத்தில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த அந்தோனிராஜ், அப்போ ஜான் ரோஸ் பீட்டர், இன்னொரு குமார், 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. அந்த 3 பேரில் வந்து 3 பேருமே ரொம்ப பக்கத்தில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. இதுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் தகவல்களை திரட்டினதில் வீரப்பன் வந்து குறிப்பிட்ட அந்த 15ஆம் தேதி, அந்த 15ஆம் தேதி சம்பவம் நடந்தது 14ஆம் தேதியா, ஆகஸ்ட். ஆமாம்மா. அந்த இந்த வானூர் தாலுகா சாம்ராஜ் நகர் அந்த பகுதியில் வந்து இவங்க வந்து அந்த வன இலாக்கா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பூஜை போட்டிருக்காங்க. பூஜைன்னா எதுக்குன்னா செத்துட்டவங்க நினைவா. யாரால சாகடிக்கப்பட்டவர்கள்? வீரப்பனால சாகடிக்கப்பட்டவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கானுங்க. இவங்க வீட்டுக்கும் அந்த காட்டுக்கும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பக்கத்தில் அந்த இடத்துல சும்மா வந்து மாடுகளை தேடி காட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, காட்டுக்கு போனவங்களை வந்து இவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணி இப்போ அதில் ஒருத்தர் கூட வந்துட்டு வெளியில் வந்து மகிமை தாஸ்ன்னு ஒருத்தர், அவருக்கு வந்து வன இலாக்கா துறையினாரெல்லாம் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கன்னடம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற பாஜக கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இந்த படுகொலையை கண்டித்து பேசியிருக்காங்க, போராட்டம்லாம் கலந்துருக்குறாங்க. அதனால் வந்து முழுக்க இது அரசோட ஒரு அராஜகமான செயல். அந்த செயலை நடத்தினவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவர்களை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி கொண்டு போறதுக்கான அத்தனை அழுத்தங்களையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அதே தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, இது நடந்தது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் கொடுக்க மாட்டாங்க. அங்க உள்ள மற்ற எதிர்கட்சிகள், மனித நேயம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இதற்காக குரல் கொடுக்கணும். இதுல வந்து நம்ம தமிழ் தெலுங்குன்றதை கடந்து ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு மனித படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு எதிராக போராடணும். அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தென்னிந்திய முதல்வர்களுக்கான மாநாடு நடந்தது. அப்போ டிகே சிவகுமாரை பார்க்கும்போது முதல்வர் விஜய் இதெல்லாமே கேள்வி கேட்டிருக்கணும், ஆனால் அன்னைக்கு முதல்வர் விஜய் எதுவும் பேசலை அப்படின்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு இன்னைக்கு உதயநிதி சட்டசபையில் கேள்வி எழுப்புறாரு. அதாவது அவர் கேள்வி நியாயமானது, உதயநிதி கேட்டிருக்க கேள்வி வந்து சரியானது. ஆனால் அந்த கேள்வி கேட்குறதுக்கு உதயநிதிக்கோ அவங்க அப்பாவுக்கோ அவங்க பரம்பரைக்கே தகுதி கிடையாது. சரியா? இவங்க ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஈழத்தில் ரத்த ஆறு ஓட விட்டுட்டு இவங்க போய் அங்கே வந்து இப்போ பதவிக்காக தெருவா வந்துட்டு டெல்லியில் சுற்றிக்கிட்டு இருந்தவர். என்ன இவர் வந்து உதயநிதி ஒன்றும் அப்போ வந்து பால் குடிக்கிற குழந்தை கிடையாது. என்ன இந்த ஈழப்படுகொலை நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு போராட்டத்திலேயாவது கலந்துருப்பாரா? இல்லை அவங்க அப்பா ஸ்டாலின் கலந்துருப்பாரா? அதனால இவங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற அடிப்படையில் அவருக்கு கேள்வி எழுப்புனது வந்து நியாயமானது. அதுக்கு அவங்க சரியான பதிலை சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் தாவேகா அரசு பேசும்போது இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அளவில் தானே பதில் சொல்கிறாங்க. ஒரு முதல்வராக கடிதம் எழுதுவதை தாண்டி என்ன செஞ்சுட்டாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல. அதாவது
ஒரு ஏன்னா அந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டிலேயே கூட டிகே சிவகுமார் கலந்து கொள்ளும்போது நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல கூட கட்டிக்கலாம், அணையை கட்டலாம், மேகதாது வேண்டாம்னா கூட விட்டுருங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க. யார் வைக்கிறது? டிகே சிவகுமார் சொல்றாங்க. இல்லை அவங்க தரப்புல சொல்லுவாங்க. என்ன இங்கே வந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஒரு அரசு புது அரசு வந்திருக்குது. அது வந்து இப்போ அந்த அரசு வந்து ஒரு எல்லா வரலாற்று அறிவோடையும் எல்லா எதிரிகளோட சூழ்ச்சிகள், பக்கத்து மாநிலத்துக்காரோட சூழ்ச்சிகள், அது இதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அனுபவம் இருக்காது. சரியா? அனுபவம் எல்லாம் இருந்தவர்கள் இந்த தமிழ் இனத்துக்கு தமிழ் இனத்தோட உரிமையை காவு கொடுத்து அதில் பொழப்பு நடத்திட்டாங்க. சரிங்களா? இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த காவு கொடுத்து பொழப்பு நடத்த வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்க, இதுக்கு என்ன செய்யலாம், இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து முதலமைச்சராக இருக்கிறோம், இவ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மக்களோட உரிமைகளை விட்டு கொடுக்காதபடிக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்றத கண்டிப்பாக யோசித்து செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். நேற்றைக்கு சட்டசபையில் வேறொரு டிஸ்கஷன் நடக்கும்போது காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் எழுந்து பேசும்போது, நான் ஒன்றும் மலையாளி கிடையாது, நான் தெலுங்கன் கிடையாது, நான் கன்னடன் கிடையாது, நான் ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அழுத்த நிறுத்தமாக அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் என் பார்வையில் அவர் அழுத்தம் திருத்தமாலாம் சொல்லலை. இவங்கெல்லாம் நாக்க பிடுங்கிட்டு கேட்குற மாதிரி வந்து நேரடியாகவே கேட்கணும். திமுக வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சி. அதுக்கு ஒரே ஒரு சான்று, கடந்த ஆட்சியில் 8 தெலுங்கு அமைச்சர்களை இட்டு வச்சது. என்ன, அவங்கவுங்க மாநிலத்தை அவங்கவுங்க ஆளும்போது தமிழ்நாட்டில் எங்களை நீங்கள் வந்து எங்களோட உரிமைகள்லாம் காவு கொடுத்து ஒரு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத நீங்கள் வந்து ஆண்டதே வந்து ஒரு அநியாயம். என்ன, இது நீங்கள் பேசுறதுக்கு தகுதி கிடையாதுன்ற அளவில் அவங்கள பேசணும். இது வந்து இது கூட வந்து இவர்கள் எல்லாமே தெலுங்கு ஆதிக்கவாதிகள். இப்போ எங்களை மாதிரி ஆட்களை வந்து விட்டோம்னா நாங்கள் கேட்போம், நீ ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, உனக்கு இங்கே என்ன வேலை? ஆந்திராவில் போயிட்டு நான் இப்படி செய்ய முடியுமா? இப்போ நான் ஒரு மலையாளத்துக்காரனை எடுத்து கேட்குறேன் நான், ஏய் உன் மாநிலத்தில் 45% வந்து பாறைகள் இருக்குது, அங்கே உடைக்காமல் இங்கே என்ன பிடுங்குற வேலைன்னு நான் கேட்பேன். யாராவது சட்டசபையிலே வந்து கேரளாவுக்கு ஆதரவாக பேசுனாங்கன்னா, சரிங்களா, நீ வந்து மொத்தமும் தெலுங்கு ஆதிக்க 8 அமைச்சர்களை இட்டு வச்சுட்டு ஒரு இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, ஒரு ஜாதி சமத்துவமற்ற சமத்துவமான, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்கிறோம், சமூக நீதின்னு. சமூக நீதி உனக்கு தெலுங்கு ஆதிக்கவாதியாக போடுறது தான் சமூக நீதியா? நீ பேசாத அப்படின்ற அளவில் நாங்கள் பேசுவோம். சரிங்களா? ஆனால் அந்த கட்டத்துக்கு இவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ தெலுங்கு தமிழ் கன்னடன்னு வேறுபாடு பார்க்கணுன்றது இல்லை. ஆனால் இது நம்ம மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சிருக்குங்க. இது நம்ம மாநிலம். அந்த நம்ம மாநிலம் இது தமிழர்களுக்கான மாநிலம்னு ஒவ்வொருத்தன் மண்டைக்குள்ளேயும் சுத்தியில வச்சு அடிச்சது மாதிரி உரைக்க வைக்கணும். டேய், இது தமிழர்களுக்குள்ள மாநிலம்டா, நீ யாரா வேணா இரு, இந்த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தமிழ், நாட் அட் ஆல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம். சரியா? அங்க போயிட்டு அவன் கர்நாடகத்துக்காரன் வந்து திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு கன்னடா அப்படின்னு அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ல, கேரளாக்காரன் இருக்கிறான்ல, தெலுங்கா இருக்கிறான்ல. சரியா? ஒரு தெலுங்கு, 2 பேரும் தெலுங்கு, ஆனா வந்து என்னை இவன் ஏமாத்துறான் ஆந்திராக்காரன் அப்படின்னு சொல்லித்தானே அந்த தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்சுது. ஒரே மொழி பேசிக்கிட்டே நீ வந்துட்டு நீ அவன் என்னை ஏமாத்துறான், இந்த பகுதியை சார்ந்தவங்களாம் என்னை ஏமாத்துறன்றதுக்கு வேற என்ன காரணம்? ஆனா நீங்க இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, நீங்க எங்களை ஏமாத்துறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி செயல்பட்டவங்கள இன்னும் நேரடியாக கேட்கணுன்றதுதான் என்னோட விருப்பம். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா விஜய் அவர்கள் அவருடைய சகா ஒருத்தர் வந்து கருணாநிதின்னு சொல்லிட்டாரு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், கலைஞர் தான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு ஏற்புடையது கிடையாது. நாங்கள்லாம் துரோகி கருணாநிதின்ற அளவில் தான் பேசுவோம். அந்த கருணாநிதிக்கு வந்து வெறும் கருணாநிதியே பத்தாது. இல்லை, மன்னிப்பு கேட்குறாரு அவர். அதான் அது அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட தாட்ஸ், என்ன அவரோட சிந்தனைகள் அப்படி இருக்கலாம். ஒருத்தனை வந்து இங்கே பாருங்க, இது வந்து வன்மம் கிடையாது. துரோகி கருணாநிதின்னு சொல்றது வந்து வன்மம் கிடையாது.
அந்த பட்டத்தை நாமளும் வாங்கிடக்கூடாதுன்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறோம். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை போயிட்டு கருணாநிதின்னு சொன்னது என்ன தப்பு? என்ன சரி, அவர் பாணி வென்றிருக்கிறது. புரியுதா? அதனால வந்துட்டு நம்ம அவரை போய் ரொம்ப குறை சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்ததுனால அவரை பார்த்து தனுஷ் அவர்களும் அடுத்து சிம்பு அவர்களும் இப்படி ஒரு பெரிய பட்டியலே அடுத்த தேர்தலுக்கு அவங்க வர வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு என்னதான் நடக்கணுன்றதை முன்னாடியே திட்டம் போட்டுருவாங்க. அதில் வந்து நிறைய பயங்கரமாக வியப்பாக இருக்கும் சொல்லப்போனால். இப்போது நீதி கட்சின்னு ஒன்று வருது, சரிங்களா? அந்த நீதி கட்சியை வந்து துவங்கி நடத்திக்கிட்டு வர்றாங்க. வரும்போதே வந்து இவங்க தேர்தலில் சந்திக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதவே வந்து ஒரு பார்ட்டியாக கொண்டு போயிட்டு தேர்தலில் பங்களித்து முதலமைச்சர்களாக அவங்களே உட்காந்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன பகுதிகள் ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, எல்லாம் கர்நாடகாவில் கூட இருக்குது. ஆனால் பெரும்பான்மை பகுதிகள் இங்கே. முதல்வர்கள் யார்? அவர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து அந்த நீதி கட்சி வந்து போண்டியாகாமல் போயிடுச்சு. அப்படியே அது வந்து போயிடுச்சு வைங்க. காங்கிரஸ் எந்திரிச்சதுனால அது வீழ்ச்சிச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இப்படியே வந்து இந்த ஈவேரா வச்சுட்டு தீக்கால அப்படியே ஆரம்பித்து திமுகவை வளர்த்து விட்டாங்க. சரிங்களா? எப்பயோ நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வளர்த்துட்டு அண்ணாதுரை அப்படியே கருணாநிதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது வந்து இவங்க அதே மாதிரி வந்து இதுக்கு அடுத்து வந்து இவங்க சரி நம்ம டவுன் ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆளை வந்து உருவாக்குவாங்க. அந்த உருவாக்குறதுக்கு வந்து ஒட்டுமொத்த தெலுங்கு இனம் சார்ந்த ஆளுமைகளே வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட கை இருக்கணும் அப்படின்றத ஒட்டுமொத்த அகில உலக தெலுங்கு சம்மேளனமே கூடி முடிவு பண்ணோம். என்னமோ அவங்க மாநிலத்தில் நாளைக்கு என்ன நடக்கணுன்ற மாதிரி. இது நான் சொல்றது தப்பு. இப்போ என்ன அபாண்டமாக குற்றச்சாட்டுன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் அது. இப்போ நீங்கள் யாரை தெலுங்கர்னு சொல்கிறீங்க? இல்லை நான் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த தெலுங்கு சம்மேளனம், அதுக்கு ஒரு உலக அளவில் ஒரு தலைவர் இருப்பார் வச்சுக்கோங்க, என்ன ஒரு XRY. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டை நம்ம எப்படி ஆளுமை செலுத்தணும். கருணாநிதி இருந்தார், நமக்கு நல்லா இருந்தது, சரியா? இப்போ ஸ்டாலின் இருந்தார், நமக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு குடியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது. அதனால தான் நம்ம அதை ஒட்டி தான் நம்ம ஒரு மெட் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1040 பிரான்ச்சஸ் இருக்குது இந்த தமிழ்நாட்டில். அது ஒரு தெலுங்கு நிறுவனம். ஒரு அப்போலோ ஃபார்மசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம ஆட்கள் ஆட்சி அதிகாரத்தில் இங்கே இருந்தே ஆகணும். ஏன்னா அவர்கள் வந்து தொழில் வளத்தில் பயங்கர டெவலப்பில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஆளுமை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப சிரத்தை மேற்கொள்வாங்க. சிரத்தை மேற்கொள்றதுக்கு வந்து அரசியல்ல இருந்து தான் அதிகாரம் வருது. அந்த அதிகாரத்தை வந்து தன் வசப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அது வந்து எப்போன்னா கிட்டத்தட்ட 1500 1300க்கு அப்புறமா வந்த நாயக்கர் ஆட்சியிலேருந்து ருசி கண்ட போன மாதிரி ஆயிட்டாங்க. சரிங்களா? அந்த ஆட்சி அதிகாரம் இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது இது வந்து பல ரத்தத்தில் ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு. அதோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ இவர் ஒரு நாயுடு தனுஷ், சரிங்களா? அந்த தனுஷ் வந்து விஜயாவது ஒரு மக்கள் இயக்கம் வச்சிருந்தாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு இருக்குது. நீ என்னப்பா பண்ண? நீ மக்களுக்காக என்ன பண்ண? இல்லை போராடினியா? என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல. வைத்திஸ் கொலவெறின்னு நீ பாட்டு படிச்சிருக்கிற என்ன? அடுத்து தமிழ் இயக்குனர்கள் வந்து 2-3 பேர் வந்து ஏதோ பிரச்சனை, சமூக பிரச்சனை சார்ந்து ஒன்றா வந்து படத்தில் நடிக்க வச்சிட்டாங்க. என்ன, நீ அதில் நல்லா நடிச்சிட்ட, அதுக்கு பணமும் வாங்கிட்ட. இப்போ நான் வந்து நீயும் வந்து முதல்வர் ஆகணும், நீ ஏதாவது சொல்லணும், அதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? ஏன்டா எங்களுக்கு தலையெழுத்தா? சரிங்களா?
விஜய் வந்து ஒரு தமிழர் வந்து வர்றாரு, வந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நியாயமான ஆட்சியை கொடுக்கணுன்ட்டு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து நீங்களாம் வந்துட்டு கூட இருந்துட்டு இது பண்ணுவீங்களா? இல்லைன்னா வந்து இந்த இவர் வந்தார் ஒருத்தர், விஷால் ரெட்டி வந்தார். தயத்தக்கான்னு தேர்தலெல்லாம் நிற்க போனார். ஆனால் அங்கே ஒன்றும் வந்து சரிப்பட்டு வரல. சரிங்களா? அதனால வந்துட்டு கடைசியில் வந்து அவர் போயிட்டாரு. இவர் ஒரு வேளை தேர்தலுக்கு வந்தாருன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாரு, அண்ணன் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்குது, நான் எதுக்கு அப்படின்ட்டார் அவர். சிம்பு விட்டுருங்க. இவர் வந்து இவர் பாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, உதயநிதியோட பணத்தை இல்ல சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு, உதயநிதியோட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இவர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு? தனுஷ். அப்போ உதயநிதி அவர்கிட்ட இல்லாத பணமா சார்? இல்ல என்ன அவர்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு கிடையாது. சரிங்களா? உதயநிதிட்ட இல்லாத பணமானா அப்படின்னா பரவாயில்ல. இவர்கிட்ட ஒரு அளவு இதுதான் இருக்கும். அதை விட பல மடங்கு வந்து வச்சிருக்காரு உதயநிதி. அப்போ என்னன்னா, அவங்க கையில ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து இருந்தா, விஜயை துரத்தி விட்டோம்னா நம்ம கையிலே வந்து இப்போ நீ நாளெல்லாம் கூட பரவாயில்லப்பா, ஆனா எனக்கு டேஞ்சர் கொடுக்குறவன், எனக்கு ஆபத்து கொடுக்குறவன் இங்க வரக்கூடாது. அதனால வந்து இப்போ எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சினிமா அப்படி இப்படி இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் நீ ஏமாத்துறதுக்கு நீ சரியா இருப்ப அப்படின்ட்டு அவங்கள புஷ் பண்றாங்க. இதையே நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி.